நம்முடைய ஆண்டவரும் உலக இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நித்திய கிருபை உள்ள நாமம் மகிமைப்படுவதாக. தேவ சமூகத்திலே காணப்படுகிற தேவனை ஆராதிக்க, தேவ சத்தத்தை கேட்டு அவர் சித்தத்தின்படி ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வந்திருக்கும் உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். கர்த்ததாமே உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த மாத வாக்குத்தத்தமாய் கர்த்தர் நமக்கு தந்த வாக்குத்தத்த பகுதி சங்கீதம் 36:7, Psalm 36:7. மனப்பாடமாக, தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர் உன் செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். தேவனே உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது, அதனால் மனுபுத்திரர். இந்த வசனத்தை பாருங்கள், அதனால் மனுபுத்திரர்கள் என்று சொல்லவில்லை, மனுபுத்திரர். அப்போ எவ்வளவு சுருங்கி நிற்கிது பார்த்தீங்களா? மனுபுத்திரர் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைகிறார்கள். வசனத்தின்படி தேவன் நம்மை ஆசீர்வதிக்க அந்த கிருபையை அனுதினமும் பெற்றுக்கொள்ள தேவ சமூகத்திலே காத்திருங்கள். இன்றைக்கு கர்த்தர் தந்த வசனங்களுக்காக, வார்த்தைகளுக்காக, எல்லாவற்றுக்காக நான் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த வசனத்தின்படி உங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். நிச்சயமாய் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். அதில் பிடித்த ஒரு வசனம், glory to God, அவர் உன் நுகத்தை முறித்து உன் கட்டுகளை அறுப்பார் என்று சொல்லப்பட்டிருக்கு. நாகும் 1ஆம் அதிகாரத்தில் வருகிறது. நாகும் 1ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலையும் 15வது வசனத்திலையும் 13-15 இருப்பதை நான் உங்களுக்கு சொன்னேன். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிற, யூதாவே உன் பண்டிகைகளை நீ ஆசரி. இது வரைக்கும் பண்டிகைன்னா ஏதோ ஒன்று நினச்சிட்டு இருந்தோம். நீ சந்தோஷமாக இந்த பண்டிகைகளை ஆசரி. மட்டுமல்ல, துஷ்டன் இவன் வந்துருவானோ இதனால் என் பண்டிகை நாட்கள் துக்க நாட்களாய் மாறிடுமோ, நீ நினைத்து கொண்டு அது செய்யாமல் இருந்த என் கிருபை உனக்கு இருக்கிறது. அவன் முழுவதும் சங்கரிக்கப்பட்டான். நீ சந்தோஷமாக நீ ஆசரி, நீ சந்தோஷமாய் கொண்டாடு. கர்த்தர் உன்னை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் நாம் இருக்கிற இடம் அவருடைய செட்டைகளுக்குள்ளே காணப்படுகிறோம். நீங்களும் நானும் வாழ்கிற இந்த உலகத்தில் யாரிடமிருந்தும் தேவ கிருபையை பெற்றுக்கொள்ள முடியாது. கிருபை என்பது தேவனுக்குரியது, மனுஷருக்குரியதல்ல. அது கிருபை தேவனுக்குரியது, அது நித்தியமானது, அது தலைமுறைக்கு சொந்தமானது. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கஷ்டம், கொஞ்சம் பிரச்சனைகள் வருகிற வேளையில் அனுதாபப்படுவாங்க, இல்லைன்னா இறங்குவாங்க, ஏதோ ஒரு உதவியை செய்துட்டு போவாங்க. இப்படி தான் மனிதர்கள் செய்ய முடியுமே தவிர, அந்த தேவ கிருபை என்பதை ஒரு மனிதனும் ஒருத்தரும் ஒரு காரும் கொடுக்க முடியாது. தேவ கிருபை தேவனுடையது. அதை நாம் பெற்றுக்கொள்ள தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்தோம் என்றால் நிச்சயமாய் நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால்தான் சங்கீதக்காரன் தேவனிடமிருந்து அந்த கிருபை, கிறிஸ்துவிடத்திலிருந்து அந்த கிருபை பெற்றவனாக சொல்லுகிறான். அந்த கிருபையை முன்வைத்து சொல்லுகிறான், மனுபுத்திரர் உம்முடைய செட்டை நிழலிலே வந்து அடைகிறார்கள். உம்முடைய கிருபை எவ்வளவு அருமையானது, எவ்வளவு அருமையானது. என் அருமையான சகோதரனே, சகோதரியே, தேவ கிருபையை பெற்று அவர் செட்டைகள் நிழலிலே வந்து அடைந்து அந்த ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளும்படியாய் உங்களை அன்புடன் அழைக்கிறேன். அப்படிப்பட்ட காலத்தில் தான் நாம் காணப்படுகிறோம். சங்கீத புஸ்தகம் 57ஆம் அதிகாரம், Psalm 57:1. சங்கீதம் 57:1 பார்க்கிற வேளையில் அங்கே தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். சங்கீதம் 57:1 தாவீது ஒரு ஜெபத்தை ஏறெடுக்கிறார். என்ன ஜெபம்? அது ஆரம்பத்தில் பாருங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்ளுகிறது. விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். சங்கீதம் 57:1. எந்த நிலைமையில் இருந்து இவர் சங்கீதத்தை பாடுகிறார் என்று பார்த்தோம் என்றால், இந்த சங்கீதத்தின் மூலமாக ஜெபிக்கிறார் என்று பார்த்தோம் என்றால், அதன் முன்பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது,
தாவீது சவுலுக்கு தப்பி ஓடி கெபியின் ஒதுங்குகையில் தனக்கு நஷ்டம் நேரிடாதபடி, தனக்கு நஷ்டம் நேரிடாத, கெபியில் தப்பி போயிருக்காங்க. என்ன நஷ்டம் வரப்போகுது? கையில் எதுவும் கிடைக்காது, எதுவும் இல்லை, அவன் கையில் எதுவும் இல்லை. சவுலுக்கு தப்பி ஓடுகிறான். எதையாவது தூக்கிட்டு போக முடியுமா? அழகாக தப்பி ஓடும்போது கனத்த பொருட்களை தூக்கிட்டு போக முடியாது. அவன் தன் ஜீவனை பிடித்து கொண்டு அவன் ஓடுகிறான். அந்த ஜீவனை பிடித்து கொண்டு ஓடுகிறான் அப்படின்னால சொல்லுகிறான், இந்த ஜீவனுக்கு எந்த ஒரு நஷ்டமும் நேரிடாதபடி. அந்த குகைக்குள்ளே இன்னொன்று பார்க்கிற வேளையில் அந்த குகைக்குள்ளே பலர் இருப்பார்கள். வேதத்தை பார்க்கிற வேளையில் சங்கீதக்காரனுடைய வரலாறை நாம் தெரிந்து கொள்கிற வேளையிலே அந்த குகைக்குள்ளே பலர் இருக்கிறார்கள். அந்த பலரும் இவனை போலத்தான் காணப்படுகிறார்கள். தப்பி ஓடி வந்து அந்த குகைக்குள் இருக்கிறார்கள். இப்போ இவன் ஆண்டவரை நோக்கி பார்த்து சொல்லுகிறான், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும். ஜெபத்தின் ஆரம்பத்தை பாருங்க. எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் என்று கேட்கிறான். இரக்கத்தின் ஐஸ்வர்யத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறான். இரக்கத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக அவன் கேட்கிறான். ஒரு கெபியில் நான் மட்டும், என் குடும்பத்தார் யாரும் கிடையாது, வேற யாரும் கிடையாது, நான் மட்டும்தான் அங்கே இருக்கிற ஆண்டவரே, எனக்கு இறங்கும். ஏன் இறங்கும்னா 10வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, உமது கிருபை வானபரியந்தமும் சத்தியம் மேகமண்டகள் பரியந்தமும் எட்டி இருக்கிறது. அங்கே வரைக்கும் இருக்கிறது, உம்முடைய கிருபை இருக்கிறது. ஆனால் எனக்கு கொஞ்சம் போல கிருபை தாரும் ஆண்டவரே, உம்முடைய கிருபை எனக்கு தாரும் ஆண்டவர். அந்த கிருபைக்குள் இருக்கிற இரக்கத்தை நான் பெற்றுக்கொள்ளும்படியாய், அந்த இரக்கத்தை பெற்றுக்கொள்ள முடியாய் தேவனே, எனக்கு இறங்கும் ஆண்டவரே, எனக்கு இறங்கும். என் ஆத்துமா உம்மை அண்டிக் கொள்ளுகிறது, என் ஆத்துமா உம்மை பிடித்து கொள்ளுகிறது. உம் அண்டை இருக்கிறதல்ல, என் ஆத்துமா உம்மை பிடித்து கொள்ளுகிறது. எனக்கு இறங்கும். அடுத்தபடியாக சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். தாவீது சொல்லுகிறார், விக்கினங்கள் கடந்து போக மட்டும், அது என்னை விட்டு அப்படியே போக மட்டும், கடந்து போக மட்டும் என்றால் என்னை விட்டு அது கடந்து போகணும். அப்படி என்றால் அந்த விக்கினங்கள் இவனுக்கு முன்பாக இருக்கிறது, அது கடந்து போக மட்டும், என்னை தொடாமல், என்னை எதுவும் செய்யாமல் இருப்பதற்கு எனக்கு ஒரு அடைக்கலம், எனக்கு ஒரு புகலிடம், எனக்கு ஒரு மறைவிடம் வேணும். உமது செட்டை நிழலிலே வந்து அடைவேன். ஒரு இக்கட்டான நிலைமை, ஒரு பரிதாபமான ஒரு நிலைமை. இந்த நிலைமையிலிருந்து எப்படி நான் தப்பித்து கொள்ள முடியும்? எப்படி இந்த ஒரு குகை இருக்கிறது, இந்த குகைக்குள்ளே நான் இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு இறங்கும். என் ஆத்துமாவை பிடித்து கொள்கிறது, வேற யாரையும் பார்க்கல, உண்மைதான் அண்டிக் கொள்ளுகிறது. அடுத்தபடி அவன் சொல்கிறான், விக்கினங்கள் கடந்து போகும் மட்டும், கடந்து என்னை விட்டு அது போகிறது வரைக்கும் உமது செட்டை நிழலே வந்து அடைவேன். என்னை பாதுகாத்து கொள்ளும், என்னை காப்பாற்றும். இக்கட்டான ஒரு சூழ்நிலை, நமக்கும் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை உண்டு. எப்போ இந்த விக்கினங்கள் என்றால் அதன் அர்த்தம் தீங்கு, கேடு, கொடுமை, தரித்திரம், இன்னும் நமக்கு பிரியமில்லாத எந்த கிரியைகள் இருக்கிறதோ அந்த கிரியைகள் நம்மை விட்டு கடந்து போகலாம். விக்கினங்களுடைய அர்த்தம் இதுதான். நமக்கு பிரியமில்லாத காரியங்கள், நம்மை வேதனைப்படுத்துகிற, குற்றப்படுத்துகிற, காயப்படுத்துகிற கிரியைகள் என்னை விட்டு கடந்து போகணும். ஆண்டவரை எனக்கு இறங்கும். சொல்லி ஒவ்வொரு காரியத்தையும் சொல்லி நம்ம ஜெபிக்கணும். இங்கே சொல்லுகிறான், மொத்தமாக சொல்ற, அந்த விக்கினங்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது, என்னை கொல்ல நினைக்கிறது, எனக்கு மரணம், சாவு இவைகளை கொடுக்கும்படியாக என்னை சூழ்ந்திருக்கிற அந்த கிரியைகள் கடந்து போக மட்டும் உம்முடைய செட்டை நிழலே வந்தடவே அங்கே இருக்கிறேன்னா ஒன்றும் என்னை தொட முடியாது. இப்போ இந்த விக்கினங்களுக்கு பயந்து தான் அந்த குகைக்குள்ள அவன் வந்திருக்கிறவன் ஒரு அடைக்கலத்தை தேடுகிறான். ஆண்டவருடைய செட்டைகளுக்குள்ளே எனக்கு ஒரு அடைக்கலம் வேண்டும் என்று
என் அருமை சகோதரனே, சகோதரியே, இந்த கால வேளையில் ஒரு கேள்வி: எத்தனை விக்கினங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறது, உன்னை மூடி இருக்கிறது, இல்லாவிட்டால் உன்னை கவனித்து கொண்டிருக்கிறது? நீ காப்பாற்றிக் கொள்வேன், என்னை நானே காப்பாற்றிக் கொள்வேன், இல்லாவிட்டால் மற்றவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள். நீ அழிந்து போக தேவன் உன்னை உருவாக்கவில்லை என்பதை மட்டும் நீ நினைத்துக்கொள். அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும்படியாக தன் கர்த்தர் உன்னை உருவாக்கினார். துன்மார்க்கருடைய ஆலோசனையை கேட்டாய், இப்பொழுது விக்கிரகங்கள் உன்னை சூழ்ந்திருக்கிறது. துஷ்டனோடு ஐக்கியம் வைத்துக் கொண்டாய், விக்கிரகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. ஆண்டவரே, மறுதலித்தவனோடு உன் நட்பு இருக்கிறது, விக்கிரகங்கள் உன்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது. நீ வீட்டை விட்டு வெளியே போகும்போது நன்றாகத்தான் போகிறாய், ஆனால் நீ சந்திக்கிற, நீ நேசிக்கிற உன்னுடைய மனிதர்களை பார்த்து அவரோடு பேசும்போது அந்த ஆவி, அந்த விக்கிரகங்கள் உன்னோடு வருகிறது உன் வீட்டுக்கு. உனக்கு மட்டுமல்ல, உன் இல்லத்தில் இருக்கிற அத்தனை பேருக்கும் அது வேதனையை கொடுக்கிறது. ஆண்டவர் அதைத்தான் சொன்னார். சகையு வீட்டை விட்டு வெளியே போகிற போல நல்லவனாகத்தான் போனான், பார்ப்பதற்கு நல்லவனாகத்தான் அவன் கடந்து சென்றான். ஆனால் திரும்பி வரும்போது அவன் பாவத்தோடு சாபத்தோடு ஜனங்களுடைய கண்ணீரை சுமந்தவனாய் ஜனங்களை வேதனைப்படுத்தி விட்டு வீட்டுக்கு வருகிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு அவன் வீட்டுக்குள் வந்து சொல்லுகிறார், உன்னை ரட்சித்தேன் என்று சொல்லவில்லை, உன் பிள்ளையை ரட்சித்தேன் என்று சொல்லவில்லை, உன் மனைவியை ரட்சித்தேன் என்று சொல்லவில்லை. அந்த வீடு முழுவதும் பாவமாக இருந்தபடினால் தான் கர்த்தர் சொன்னார். இயேசு சொன்னார், இன்றைக்கு இந்த வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது. என்ன இருக்கிறது வீட்டுக்குள்ளே? எதை நீ கொண்டு வந்திருக்கிறாய்? சம்பாத்தியத்தை கொண்டு வந்திருக்கலாம். அந்த சம்பாத்தியத்தோடு விக்கிரகங்களையும் நீ கொண்டு வந்தாயா? ஒருவேளை நான் எதையும் கொண்டு வரவில்லை, நான் தனி மனிதனாய் வந்திருக்கிறேன். இன்றைக்கு வெளியே போய் நீ பலரை சந்தித்து அவர்கள் உன்னை காப்பாற்றுவார்கள், இல்லாவிட்டால் அவருடைய ஆலோசனை கேட்டு, இல்லாவிட்டால் அவர்கள் மேல் நம்பிக்கை வைத்து நீ அவர்களோடு பேசிவிட்டு நீ வந்திருக்கலாம். எந்த மறைமுகமான காரியங்களாக இருந்தாலும், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்தாலும் அது விக்கிரகம். விக்கிரகங்களை சுமந்து கொண்டு வருகிற கூட்டம் இன்றைக்கு இருக்கிறது. யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது, யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது. ஒருவேளை சொல்லலாம், தாவீது அந்த குகைக்குள் போனால் யாருக்குமே தெரியாது, அவன் தன்னைத்தானே காப்பாற்றி கொண்டான் என்று சொல்லலாம். இல்லை, வசனம் சொல்லுகிறது, விக்கிரகங்கள் கடந்து போக மட்டும் உமது செட்டைகளின் நிழலிலே வந்து அடைவேன். அடைஞ்சிட்டான், வந்து அடைஞ்சிட்டான், அதுக்குள்ளுக்கு போயிட்டான். இனி யாரும் அவனை தொட முடியாது. ஒரு வாய்ப்பை தேவன் தருகிறார், ஒரு சந்தர்ப்பத்தை தேவன் தருகிறார், ஒரு கிருபையை தேவன் தருகிறார். அந்த விக்கிரகத்தின் நிமித்தமாய் அழிவை தேடிக்கொள்ளாத சகோதரனை, சகோதரியே, கர்த்தருடைய கிருபை காத்திருக்கிறது. இன்னும் கொஞ்ச காலத்துக்குள்ளாகவே இந்த கிருபை மேலே போகிறது. கிருபையை கர்த்தர் ஏற்கனவே எடுத்துட்டார். இருக்கிற கிருபையையும் அவர் எடுத்துக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறார். இன்றைக்கு இப்பொழுது ஒரே ஒரு வார்த்தையால் உன்னை ஒப்பு கொடுப்பாய் என்றால், உன்னை ஒட்டி கொண்டிருக்கிற, நீ சுமந்து கொண்டிருக்கிற இந்த கிரியைகள் நிமித்தமாய் நீ காண்கிற, சந்திக்கிற, அனுபவிக்கிற விக்கிரகங்கள் வந்து உன்னை காப்பாற்ற எவரும் வர முடியாது என்பதை நீ அறிந்திருக்கிற அப்படின்னா பல விதமான ஆலோசனை கொடுப்பாங்க. ஆலோசனை தான் கொடுப்பானே தவிர உன்னை காப்பாற்ற முடியாது. அவைகள் வந்து உன்னை விடுவிக்க முடியாது. ஆண்டவருடைய சற்றை நிலையிலே என்னை மூடி மறைத்து கொள்வீராக ஆண்டவரே. ஜெபி, கேள், நிச்சயமாய் விடுதலை உனக்கு உண்டு, ஜெயம் உனக்கு உண்டு. கர்த்தர் ஆசீர்வதிக்க காத்திருக்கிறார். இந்த கடைசி காலத்தில் ஒரு சிலராவது அந்த திறந்த வாசல் வழியாய் பிரவேசிக்க கர்த்தர் விரும்புகிறார். சிலர் சொல்லலாம், திறந்த வாசலை உனக்கு முன்பாய் வைத்திருக்கிறேன் என்று. இதைத்தான் கிருபை. அது உனக்கு முன்பாக இந்த திறந்த வாசலை கர்த்தர் வைத்திருக்கிறார் என்றால் அது கிருபை. மனுஷன் உலகம் முழுவதையும் ஆதாயப்படுத்தினாலும், ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் ஒரு பிரயோஜனமே கிடையாது. உலகம் முழுவதும் நீ ஆதாயப்படுத்தலாம். ஆனால் இயேசு கிறிஸ்து என்கிற ஜீவன் உனக்குள் இல்லாவிட்டால் உன் ஜீவன் நஷ்டத்துக்கு நேராய்த்தான் செல்லும், கஷ்டத்துக்கு நேராய்த்தான் செல்லும். இந்த காலவெளியில் கர்த்தர் எச்சரிக்கிறார். சகோதரி, சகோதரியை, ஒரு காலத்தில் நான் இப்படி வாழ்ந்தேன், இன்றைக்கு எப்படி வாழ்கிறாய்?
ஒரு காலத்தில் நான் நின்றேன் என்றால் அந்த இடத்திலே பலர் என்னை பார்க்க வருவார்கள், பேச வருவார்கள். இன்றைக்கு நீ தேடி ஓடுகிறாய். உனக்கு கொடுத்த ஆலோசனை எப்படிப்பட்ட ஆலோசனை, உனக்கு செய்த காரியங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள். உன்னை நீ மறைவான இடத்துல நீ ஒப்பு கொடுத்தாய், கர்த்தருடைய சட்டை நிழலுக்குள் அல்ல. ஒப்பு கொடுத்த நிமித்தமாய்த்தான் இன்றைக்கு விக்கினங்கள் சூழ்ந்திருக்கிறது. வீட்டுக்கு இரட்சிப்பு தேவை. உன் நிமித்தமாய் உன் குடும்பம் பாழாய் போய்விடக்கூடாது. உணர்ந்தவர் இயேசு சொல்லுகிறார், இன்றைக்கு உன் வீட்டுக்கு இரட்சிப்பு வந்தது. ஒப்பு கொடுத்து இயேசுவே எனக்கு இறங்கும் என்று கூப்பிட்டா என்றால் நிச்சயமாய் உங்களை அந்த சட்டை நிழலுக்குள்ளே கர்த்தர் வைத்து பாதுகாக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். இரண்டாவதாக நீதிமொழிகளின் புஸ்தகம் ப்ராவர்ப்ஸ் சாப்டர் 1 verse 33. எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, ஒரு அருமையான வார்த்தையை கர்த்தர் சொல்லுகிறார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான். ஒரு அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் யாராயிருந்தாலும் பரவாயில்லை, எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணுவான். முதல் ஆசீர்வாதம், விக்கினமின்றி, தீங்கின்றி, கொடுமையின்றி, தரித்திரமின்றி, வியாதியின்றி, பிரச்சனையின்றி, எந்த காரியத்திலும் அந்த விக்கினம் அவனை தொடாமல் அவன் வாசம் பண்ணுவான். கர்த்தரோடு வாசம் பண்ணுவான். நீங்கள் நினைத்துக்கொள்ளுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்கிறவன் நிச்சயமாய் கர்த்தரோடு தான் வாசம் பண்ணுவான். ஆமென். கர்த்தருக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி இந்த வார்த்தைக்கு பதில் கர்த்தரோடு வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்பட மாட்டான். ஆபத்திற்கு என்ன ஆபத்து வரட்டும், என்ன ஆபத்தும் வரட்டும், ஆபத்து கேள்விப்படட்டும், ஆபத்து ஒருவேளை வீட்டுக்கு முன்னால் வந்து நிற்கலாம், ஆபத்து வரட்டும். Glory to God. இன்னைக்கு உலகத்தில் ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். பயந்து அல்ல, ஆபத்துக்கு தங்களை தப்புவித்து கொள்ள ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். ஒரு பக்கம் சட்டைகளை விரித்தவராய் ஆண்டவர் அழைக்கிறார். அதை கவனியாது என்னெந்த சட்டைக்குள் போய் யார் என்ன காப்பாற்ற முடியும், அவராலையும் காப்பாற்ற முடியாது என்ற ஒரு அவிசுவாச நம்பிக்கையோடு இன்னார் என்னை காப்பாற்றுவார்கள், இவர்கள் என்னை காப்பாற்றுவார்கள், உலகம் என்னை காப்பாற்றும், தேசம் என்னை காப்பாற்றும் என்று ஜனங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார். அதைத்தான் கர்த்தர் எனக்கு தரிசனமாய் தந்தார். என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்கிற ஒரு சத்தம் உனக்கு கேட்கிறதா என்று கேட்டார். ஜனங்கள் ஓடுகிற சத்தம், என்னை காப்பாற்றுங்கள், எங்களை காப்பாற்றுங்கள், என் மனைவி, என் பிள்ளைகள், என் புருஷன், என் தாய் தகப்பன், அப்படி கேட்கல, என்னை காப்பாற்றுங்கள். தனி ஒரு மனிதன் தன்னை காப்பாற்றும்படியாய் ஓடிக்கொண்டிருக்கிறான். கூக்குரல் இடுகிறான், அவன் அலறிக்கொண்டு ஓடுகிறான். எதற்காக ஓடுகிறான்? ஒருவேளை புயலினால் வந்து கொண்டிருக்கும் அழிவிலிருந்து தப்ப ஓடுகிறானா, இல்லாவிட்டால் மழையால், மழை தண்ணீரால் வருகிற அழிவிலிருந்து தப்ப ஓடுகிறானா, நெருப்பு பரவி கொண்டிருக்கிறது, நெருப்பினால் வந்து கொண்டிருக்கும் அழிவிலிருந்து தப்ப ஓடுகிறானா, வியாதி கொடுமையான கடுமையான மரண கட்டுக்கு நேராக செல்லுகிற வியாதியிலிருந்து அழிந்து போகாமல் தப்ப ஓடிக்கொண்டிருக்கிறானா, இன்னும் ஒன்று யுத்தங்களால் கேட்கிற செய்தியை கேட்டு தன்னை காப்பாற்ற அவன் அழிவையிலிருந்து காப்பாற்ற ஓடிக்கொண்டிருக்கிறானா. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள். இன்றைக்கு சொல்லுகிறேன், இந்த சத்தத்தை உங்கள் காதுகள் கேட்கப் போகிறது. ஆனால் நீ ஆண்டவருடைய சட்டைக்குள் வந்திருந்தா என்றால் இந்த சத்தம் உனக்கு கேட்க முடியாது, கேட்கவே முடியாது. ஏனென்றால் கர்த்தருடைய சட்டைக்குள் வந்த நீ சும்மா இருக்க மாட்டாங்க. துதித்து கொண்டு, ஸ்தோத்தரித்து கொண்டு, பாடிக்கொண்டு, ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டுதான் இருப்பாய். என் அன்பு சகோதரி சகோதரியே, பலவிதமான காரியங்கள் நமக்கு முன்பாய் வைத்திருக்கிறது. அதன் நிமித்தமாய் அழிவு வந்து கொண்டிருக்கிறது. எல்லாரும் பார்க்கிறோம், நியூஸ் பார்க்கிறோம். எங்க சந்தோஷமான ஒரு செய்தியை நாம் கேட்கிறோம்? இருதயத்துக்கு இனிப்பான ஒரு செய்தியை எங்கு கேட்கிறோம்? செய்திகள் மூலமாய் வருவது எல்லாம் அழிவுக்கு நேராய் செல்லுகிறது. இரவு
எல்லாருக்கும் குட் நைட் என்று சொல்லிவிட்டு மனிதன் செல்லுகிறான். அது குட்பையாக மாறிவிடுகிறது. காலையில் பார்க்கும்போது ஜீவன் அற்றவனாய் காணப்படுகிறான். எப்படி இந்த மரணம் வந்தது, எப்படி இந்த அழிவு வந்தது? ஐயோ, அவர் இருந்திருந்தார் என்றால் எங்கள் குடும்பம் காப்பாற்றப்படப்படுமே. அவர் இல்லையே, போயிட்டார. ஜனங்கள் துடிக்கிறார்கள், வேதனை. இத்தனை நாளும் எங்களுக்கு ஒரு ஆதரவாக இருந்த எங்கள் தகப்பன், எங்கள் தாய், எங்கள் பிள்ளைகள், வேதனை. எங்களை காப்பாற்றுங்க, எங்களை காப்பாற்றுங்க. ஆதரவற்ற ஒரு நிலை, அன்பற்ற ஒரு நிலை, ஒருவரால் காப்பாற்ற முடியாத ஒரு நிலை. பயங்கரமான காலம் வருகிறது. கர்த்தர் எச்சரிக்கிறார். கொஞ்சம் வருஷத்துக்கு முன்பாக வியாதி வந்தது. எல்லாரும் ஓடி ஒளித்து கொண்டோம். ஒளித்து கொண்டவர்களையும் அந்த வியாதியானது பிடித்து சென்று விட்டது. இன்றைக்கு அந்த வியாதி பிடித்தவர்கள் எங்கே காணோம்? இல்லை, தேசத்தில் எத்தனை லட்சம் பேர், எத்தனை லட்சம் பேர். ஆனால் ஒன்றை நினைத்து சந்தோஷப்படுங்க, நான் கர்த்தருடைய சட்டைகளின் கீழே, சட்டைகளின் உள்ளே இருந்தேன். கர்த்தர் என்னை காத்தார். கர்த்தர் என்னை குடும்பத்துக்கு ஆசீர்வாதமாக வைத்தார். கர்த்தர் என்னை சபைக்கு ஆசீர்வாதமாய் வைத்தார். கேட்க முடியுமா இன்றைக்கு? மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயம் எங்கே என்று கேட்கக்கூடிய அளவில் நாம் இருக்கிறோமா? கர்த்தருடைய வார்த்தையை வைத்து தான் ஜெபிக்கிறோம், நல்லது. ஆனால் கர்த்தருடைய வார்த்தை இல்லாவிட்டால் விக்கனங்கள், வியாதி, துன்பம், கஷ்டம், நஷ்டம், இழப்பு, ஏமாற்றம், தோல்வி, இவைகளால் நீ நெருக்கப்பட்டு கதறாதபடி அவருடைய செட்டை காத்திருக்கிறது. செட்டை காத்திருக்கிறது. என் மகனே, என் மகளே, வா, தேவனே என்னை காப்பாற்றுமை நம்பி இருக்கிறேன். தேவனுடைய வார்த்தைக்கு செவி கொடு, செவி கொடு. செவி கொடுத்தாய் என்றால் விக்கனமின்றி வாசம் பண்ணுவாய், ஆபத்திற்கு பயப்படாமல் இருப்பாய். கடைசியில் சொல்லப்பட்டிருக்கிறது, அமைதியாய் இருப்பாய். நீ அமைதியாய் இருப்பாய் என்றால் அதன் அர்த்தம் கர்த்தர் உனக்கு ஜெயத்தை தருகிறார். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலிருந்தும், உலகத்தின் போராட்டங்களிலிருந்தும், உலகத்தில் நடக்கக்கூடிய செய்திகள் கேட்டும் நான் கலங்கி போகையில் நான் அமைதியாக இருக்கிறேன், அமைதியாக இருக்கிறேன். அவர் செட்டைகளின் கீழே அடைக்கலம் புகுவாய். இதுதான் கடைசியாக நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆயத்தப்படுங்க. நீ ஆசீர்வதிக்கப்பட, ஆசீர்வாதமாய் வாழ இயேசு அழைக்கிறார், கர்த்தர் அழைக்கிறார். ஒரு எச்சரிப்பின் வார்த்தையை தந்து நான் முடிக்க விரும்புகிறேன். எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம், எசேக்கியேல் 7ஆம் அதிகாரம் 26வது வசனம். ஒரு காலம் வருகிறது, பயங்கரமான ஒரு காலம் வருகிறது. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், நோய்களின் மேல் நோய் வரும், கஷ்டத்தின் மேல் கஷ்டங்கள் வரும், பாடுகள் மேல் பாடுகள் வரும். உபத்திரவம் வரும்னு சொல்லல, உபத்திரவங்கள் மேல் உபத்திரவம் வரும். துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். அப்பொழுது ஓடுவாங்க, எல்லாரும் ஓடுவாங்க, தீர்க்க தரிசனத்தில் ஓடுவாங்க. தீர்க்க தரிசனம் என்ன வருது? விக்கனம் வந்துட்டு, துர்ச்செய்தி வந்துட்டு, தீர்க்க தரிசியை தேடி ஓடுவார்கள். தீர்க்க தரிசனிடத்திலே தரிசனத்தை தேடுவார்கள். எல்லாம் விக்கனத்துக்கு மேலே விக்கனம். எவ்வளோ வேதனை பாருங்க, எவ்வளோ வேதனை. சிலர் சொல்லுவதை கேட்கிறேன், இப்பொழுதுதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு வருவதற்குள்ளாகவே அடுத்த பிரச்சனை சொல்கிறாங்க. இந்த ஆபத்து, அதில் இப்போதான் தப்புறேன், அடுத்த ஆபத்து. கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது, விக்கிரத்தின் மேல் விக்கிரம் வரும். துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். நான் கேட்குறேன், ஆண்டவருடைய சட்டைகளுக்குள்ளே இருந்தால் விக்கினம் வருமா, துர்ச்செய்தி வருமா? நினைத்து பாருங்க. ஒன்றும் கேட்க முடியாது, ஒன்றும் பார்க்க முடியாது. நான் ஆண்டவருடைய சட்டைகள் இருக்க, அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பை கர்த்தர் தருகிறார். ஆமென். எவ்வளவு ஒரு மகிமையான காரியங்களை கர்த்தர் இந்த நாட்களில் செய்ய விரும்புகிறார். ஏற்றுக்கொள் சகோதரனே, ஏற்றுக்கொள் சகோதரனே. அடுத்தது வருகிறது, ஆனாலும் ஆசாரியனிடத்திலே வேதமும் மூப்பரிடத்திலே ஆலோசனையும் இராமல்
ஒழிந்து போக. இவங்க கிட்ட எல்லா ஆலோசனையும் இருக்கிறது, ஆனால் அதை கேட்பார் இல்லை, கவனிப்பார் இல்லை, தப்புவதற்குள்ள வழியை பார்க்குறாங்க. ஆசாரியத்தில் வேதம் உண்டு, மூப்படத்தில் ஆலோசனை உண்டு, ஆனால் அது இல்லை. இப்போ அது இல்லை, அது ஒழிந்து போனது, கேட்க முடியலை. ஆசாரியனும் மூப்பரிடத்தை போய் எனக்கு ஒரு ஆலோசனை சொல்லுங்க, எனக்கு அதை செய்யுங்க, இதை செய்யுங்க, கேட்பதற்கு ஜனம் இல்லை. தன்னை தானே காப்பாற்றி கொள்ள என் ஜனமே ஆயத்தமாயிருக்கிறாயா? ஆண்டவரை நோக்கி பார்க்க நீ ஆயத்தமாயிருக்கிறாயா? கர்த்தருடைய வார்த்தை தான் நிறைவேறி கொண்டிருக்கிறது. வேதத்தை வாசிப்பவர்களே, வேதத்தை படியுங்கள், படித்து பாருங்க, வாசிக்காதுங்க, அதை படியுங்க. இப்போ நடக்கக்கூடிய சம்பவங்கள், நடந்து முடிந்த காரியங்கள் எல்லாம் வேதத்தில் இருக்குதான்னு பாருங்க. அங்கே இருக்கிறது, அது எழுதப்பட்டிருக்கிறது. அன்றைக்கு தீர்க்கதரிசி இருந்தான், ஆசாரியன் இருந்தான், சுவிசேஷகன் இருந்தான், எல்லாவற்றுக்கும் மேலாய் கர்த்தருடைய ஆவியானவர் அன்றைக்கு இருந்தார். அதை எழுதி கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் சிந்தித்து பாருங்க. நீ நிற்பது கடைசி காலம். ஒருவேளை இன்றைக்கு தேவ செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, சகோதரி, அருமை தகப்பனே, தாயே, ஆண்டவரை தேட ஆயத்தமாக இருக்கிறீர்களா? ஆண்டவரிடத்தில் வர ஆயத்தமாக இருக்கிறீர்களா? நண்பர்கள் எல்லாரும் விட்டுட்டு போயிட்டாங்க. தகப்பனுடைய ஆஸ்தியும் ஐஸ்வர்யம் எல்லாம் செலவழிந்து போயிற்று. இப்போ பன்றி தின்கிற தவிடு பன்றியோடு பன்றியாய் வாழ்கிறான். அவன் நினைத்து பார்க்கிறான், ஒருவேளை ஆகாரம் இல்லையே. ஒரு காரியத்தை அன்றைக்கே எடுத்தான். தகப்பனே, உமக்கு விரோதமாகவும் பரத்துக்கு விரோதமாகவும் உமக்கு முன்பாகவும் பாவம் செய்தேன். ஒரே ஒரு வார்த்தை அவனை ரட்சித்தது. தகப்பனுடைய வீட்டுக்கு கொண்டு போனது. அவருடைய சட்டைக்குள்ளே அவன் காணப்பட்டான். தன் தகப்பன் வீட்டில் இருக்கிற வேலைக்காரர்கள் நன்றா சாப்பிட்றாங்க, சந்தோஷமாக இருக்காங்க. எனக்கோ பன்றி தின்கிற தவிடு கூட எனக்கு இல்லையே. அந்த வேளையில் அவன் நினைத்தான், இன்றைக்கு படுகிற பாடுகள், கஷ்டங்கள், உபத்திரங்கள், வேதனைகள், அவமானங்கள், நிந்தனைகள், இதற்கெல்லாம் காரணம் யார்? அந்த சட்டையை விட்டு விலகி போகிற வேளையிலே இதெல்லாம் அனுபவிக்க வேண்டியது. சகோதரியே, ஒரு காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். ஏதோ ஒரு காரியத்தின் நிமித்தமாய் உங்கள் வீட்டுக்குள்ளே இல்லை தனிப்பட்ட ஜீவித்தில் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம். அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் தங்குகிறது உங்கள் இருதயத்திலே? உங்கள் வீட்டில் அந்த மகிழ்ச்சி எவ்வளவு நேரம் காணப்படுகிறது? சிந்தித்து பாருங்கள். கொஞ்ச நேரத்தில் அந்த மகிழ்ச்சி மறைந்து போகிறது. மறுபடியுமாய் விக்கினங்கள் வருகிறது, விக்கினத்தின் மேல் விக்கினம் வருகிறது, மறுபடியுமாய் துர்ச்செய்தி மேல் துர்ச்செய்தி வருகிறது. ஆனால் ஆண்டவருடைய சட்டைக்குள் நீ வருகிற வேளையில் இது ஒன்று உன்னை அணுகாது, ஒன்று உன்னை தொட முடியாது. இதைத்தான் சங்கீதக்காரன் சொல்லுகிறான், எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும் அப்பா, எனக்கு இறங்கும். நான் இப்பொழுது இந்த விக்கிரங்கள் கடந்து போக மட்டும் உமது சட்டை நிழலிலே நான் வந்து அடைவேன். எனக்கு கர்த்தர் தந்திருக்கிறது பீஸ்ஃபுல் லைஃப். அப்படி சொல்லக்கூடிய அளவில் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். இயேசு உன்னை அழைக்கிறார். நாம் ஜெபிப்போமா? தேவனே, உமது கிருபை எவ்வளவு அருமையானது. இந்த கிருபைக்குள்ளே மனு புத்திரர் அந்த சட்டை நிழலுக்குள்ளே வந்து அடைகிறார்கள். இந்த கிருபையை பெற்றுக்கொள்ள உமது சட்டை நிழலுக்குள்ளே வந்து அடைகிறார்கள். தகப்பனே, எச்சரித்திருக்கிறீர் ஆண்டவரே. விக்கினத்தின் மேல் விக்கினம் வரும், துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி பிறக்கும். தகப்பனே, இது உம்முடைய பிள்ளைகளுக்கு அல்ல கர்த்தாவே, பிள்ளைகளுக்கு அல்ல. ஏனென்றால் உம்முடைய பிள்ளைகள் உம்முடைய செட்டைகளுக்குள்ளே இருக்கிறார்கள். செட்டைகளின் மறைவிலே, அந்த நிழலிலே இருக்கிறார்கள். ஒரு பரிபூர்ண விடுதலை என் ஜனத்துக்கு நீர் கொடுத்து அவர்களை ரட்சித்து அவர்கள் உம்மை தேடி வந்து உம்முடைய செட்டைக்குள் அடைக்கலமாய் வந்திருக்கிறார். ஒரு புகலிடம் கொடுத்திருக்கிறீர், ஒரு மறைவிடத்தை கொடுத்திருக்கிறீர், ஒரு பாதுகாப்பை கொடுத்திருக்கிறீர், ஒரு இரக்கத்தை தேவன் கட்டளையிட்டிருக்கிறீர். இன்னும் தகப்பனே, அநேகர் வெளியே நிற்கிறார்கள் ஆண்டவரே, வெளியே நிற்கிறார்கள். நான் செட்டைக்குள் தான் இருக்கிறேன் என்று தங்களை தானே ஏமாற்றி கொண்டிருக்கிற ஜனங்கள் உண்டு ஆண்டவரே. தகப்பனே, ஒரு விசை கண்ணோக்கி பாரும். இவர்களை அழிந்து போக நீர் உருவாக்கவில்லை ஆண்டவரே.
உம்முடைய அன்பிற்குள்ளே இவர்கள் வளர வாழ நீர் இவர்களை உருவாக்கினீர் ஆண்டவரே. பயங்கரமான நாட்கள், பயங்கரமான காலங்கள் வருகிறதப்பா. என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று இந்த ஜனங்கள் கதறி ஓடுவதை நீர் காண்பித்தீர் ஆண்டவரே. இந்த உலகத்தை பார்க்கிற வேளையில் பெற்றோரை இழந்து அனாதையாய் பிள்ளைகள் தெருவிலே இருக்கிறார்கள் ஆண்டவரே. பிள்ளைகளை இழந்து பெற்றோர் கதறிக்கொண்டு ஓடிக்கொண்டு இருக்கிறார்கள் ஆண்டவரே. சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, துர்ச்செய்தியின் மேல் துர்ச்செய்தி, விக்கிரங்கள் மேல் விக்கிரம். ஆண்டவரே, இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை ஆண்டவரே நீர் அறிந்திருக்கிறீர். இதிலிருந்து விடுதலை ஆகும்படியாய்த்தான் இந்த காலை வேளையில் அப்பா உமது செட்டைகளில் நிழலிலே வா என்று அழைக்கிறீர் ஆண்டவரே. கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய பிள்ளைகளை ரட்சியும் ஆண்டவரே. மனம் திரும்புதலுக்கேற்ற ஒரு காரியத்தை கர்த்தர் செய்யும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். உங்களுடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே. வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உம்முடைய நல் வார்த்தைக்காய் நான் உமக்கு நன்றி செலுத்தி நான் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே, ஸ்தோத்தரிக்கிறேன் அப்பா. நீதிமான் பனியை போல செழித்து, கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு அவருடைய சித்தத்தை செய்கிறவன் பனியை போல செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவை போல வளருவான் என்று சொல்லியிருக்கிறீரப்பா. அவன் வளர்வதற்கும் அவன் செழிப்பதற்கும் காரணம் கர்த்தருடைய ஆலயத்திலே அவன் நாட்டப்பட்டு கர்த்தருடைய சத்தத்தை கேட்டு கர்த்தருடைய சத்தத்துக்கு செவி கொடுக்கிறவனாய் நீர் வைத்திருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய பிரகாரங்கள் செழித்திருப்பதோடு மட்டுமன்றி அவர்கள் முதிர் வயதிலும் கனிதந்து புஷ்டியுமாயும் பசுமையுமாய் இருக்க என் ஜனத்தை நீர் ஆசீர்வதிக்கப் போகிறீர். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த கடைசி காலத்தில் உம்முடைய கண்கள் பூமி எங்கும் நோக்கமாக இருக்கிறது. உம்முடைய பிள்ளைகளை தேடுகிறது ஆண்டவரே. ரட்சியும் ஆண்டவரே, ரட்சியும் ஆண்டவரே. ஏதாவது ஒரு எச்சரிப்பினாலோ ஏதாவது ஒரு ஆசீர்வாதத்தின் மூலமாகவோ நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை கர்த்தர் வெளிப்படுத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன் தகப்பனே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகள் விக்கனமின்றி வாசம் பண்ண, ஆபத்திற்கு பயப்படாமல் இருக்க, அமைதியாய் வாழ அனுக்கிரகம் செய்வீராக, ஆசீர்வதிப்பீராக, பொறுப்படுத்திக் கொள்வீராக. கர்த்தருடைய சத்தத்தை கேட்டார்கள் ஆண்டவர். உம்முடைய சித்தத்தின்படி வாழ வளர நடக்க தேவன் அனுக்கிரகம் செய்யும். உம்முடைய கிருபைக்குள்ளே உம்முடைய செட்டைக்குள்ளே மூடி மறைத்து பாதுகாத்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்த, எதற்கு நன்றி செலுத்தணும்னு தெரியுமா? நான் ஆண்டவருடைய சத்தத்துக்கு செவி கொடுத்திருக்கிறேன். விக்கிரமின்றி வாசமான கிருபை தந்திருக்கிறார். ஆபத்துக்கு பயப்படாமல் அமைதியாக இருக்கும்படியாய் அவருடைய செட்டைக்குள்ளிருந்து நான் சொல்லுகிறேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவியனுடைய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்கள் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.